இன்னைக்கு தமிழ்நாட்டில் பெரிய ஒரு பரபரப்பு இருக்கிறது. அது என்ன பரபரப்புனா தேர்தல் பரபரப்பு. 2026 மக்கள் யாரை தேர்ந்தெடுக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் இன்றைக்கி தமிழ்நாடு உருவாயிட்டு எதிர்பார்த்துட்டு இருக்கான். ஏப்ரல் 23 யாரை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற தீர்மானிக்கணுங்கிறதுக்கு ஒரு தேர்தல். இதில் திமுக கூட்டணியில் பல கூட்டணிகள் சேர்ந்த ஒரு கலையாக இருக்குது. பல கூட்டணினா மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், விடுதலை சிறுத்தைகள், இந்திய கம்யூனிஸ்ட்டு, மார்க்சிஸ்ட்டு, இப்படி மக்கள் நீதி மையம், தமிழக வாழ்வுரிமை கட்சி, அவங்க வெளியேறியாச்சு. இப்படி பல கட்சிகள் இருந்தாலும் இப்போ அவங்கள கூட்டணிகளை பிரித்து கொடுப்பதற்கு பெரிய போட்டி நடக்குது. எனக்கு 5, 10, 6 ஒரு மேல் சபை. இப்போ இந்த பிரச்சனை எப்படி வருதுன்னா, இது வரைக்கும் ஒழுங்காக போயிட்டு இருந்தான். கம்யூனிஸ்ட்டு, விடுதலை சிறுத்தைகள் இதெல்லாம் ஒழுங்காக போயிட்டு இருந்துச்சு. மக்கள் நீதி மையம் எல்லாம் ஒழுங்காக பயணிச்சுட்டு இருந்த நேரத்தில் தேமுதிமுக, தேசிய முற்போக்கு திராவிட முன்னேற்ற கழகம், அதை தோற்றுவித்தவர் விஜயகாந்த் ஐயா இறந்த பிறகு பிரேமலதா உள்ளே வராங்க. அவங்க போய் திராவிட முன்னேற்ற கழகத்தில் நாங்களும் வாரோம், எங்களையும் சேர்த்துக்கிடுங்க, ஒரு 10 கோடி, ஒரு மேல் சபை எம்பி இப்படி சொன்னோன்னா அவங்க அதுக்கு ஒத்துக்கொண்டார் போல் ஒரு அழைப்புகள் தென்படுகிறது. அவங்களுக்கு 10 கொடுத்தாங்கன்னா இவங்களுக்கு ஒரு சலகலை போட்டுச்சு. அவங்களுக்கு குறிப்பிட்ட சதமான வாக்கு கிடையாது. விஜயகாந்த் ஐயா இறந்ததுக்கு பிறகு கட்சியினுடைய வாக்கு வங்கிகள் சரிந்திருக்கு. இந்த சூழ்நிலையில் இவங்களுக்கு போய் ஒரு 10 தொகுதியை கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு வன்மம் பிற கூட்டணி கட்சிகளுக்கு வந்துச்சு. அப்போ உடனே முதல்ல வெளியேறது தாவாக்க வெளியேறான். தமிழக வாழ்வுரிமை கட்சி அண்ணன் வேல்முருகனே முதல்ல வெளியேறியாச்சு, நான் இங்கே இருக்க மாட்டேன் அப்படின்னு. நேற்று கூட திருமாவர்கள் ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுக்கு விடுதலை சிறுத்தைகளுக்கு உரிய அங்கீகாரம் இல்லாமல் குறைந்த தொகுதியில் தான் தருவதற்கான அழுத்தத்தை கொடுத்து கொண்டிருக்கு, நம்மளும் இருக்க மாட்டோமா அப்படிங்கிற ஒரு அழுத்தத்தில் அவங்களும் இப்போ இருக்காங்க. இல்லை மார்க்சிஸ்ட் யாருக்குன்னு சொல்லியாச்சு, 6 கொடுத்து 5 குறைச்சாச்சு. 5 குறைச்ச உடனே 5 தொகுதியில் நாங்கள் நிற்போம் கூட்டணியில், மிச்ச தொகுதியில் நாங்கள் தனித்தனி நிற்போம். அப்போ கூட்டணி தர்மம் சிதைக்கப்படுகிறது. திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுடைய கூட்டணி தர்மம் சிதைக்கப்படுகிறது. இதே ஒரு தோல்வியினுடைய அடித்தளமாக தான் அரசியல் வல்லுநர்கள் கணிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுபோக மக்கள் நீதி மையம் கட்சி மையம் என்ற கொள்கை சித்தாந்தத்தை ஏற்படுத்தி ஐயா நம்மவர் கமலஹாசன் ஐயா கட்சியை தொடங்கினாங்க. அவங்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி பயணிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது அவர் ஒரு 10 தொகுதி பட்டியல் கொடுத்தாரு. அப்புறம் ஒரு 6 ஆச்சு. அப்புறம் இப்போ 2. இந்த 2லையும் உதயசூரியன் சின்னத்தில் நிற்கணும். உதயசூரியன் சின்னத்தில்னா மக்கள் நீதி கட்சியினுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாகும், அங்கீகாரம் கிடைக்காது. குறைந்தபட்சம் 6 தொகுதியில் ஜெயிக்கணும், ஒரு தொகுதியை குறிப்பிட்ட வாக்கு சதவீதத்தை காட்டணும், குறிப்பிட்ட தொகுதியில் ஜெயித்தா தான் அந்த கட்சிக்கு அங்கீகாரம். அப்போ 2 நிற்கணும். 2 இருந்தால் நீ உதயசூரியன் சின்னத்தினா அவங்களும் இப்போ முழுங்கிட்டு இருக்காங்க. நம்ம என்ன அப்படிங்கிற பொதுக்குழு செய்து மக்கள் நீதி கூட்டி அவங்க முடிவு எடுத்துட்டு இருக்காங்க. இப்படி கூட்டணி கட்சிகள் எல்லாம் விழி பிதுங்கி நிற்கி திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில். அப்போது இது எதை நோக்கி போகுதுன்னா, ஒரு கட்சிகளை ஆரம்பிக்கான். பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு கட்சி ஆரம்பிக்கான், மறுமலர்ச்சி திராவிடகம் முன்னேற்ற கழகம் ஒரு கட்சி ஆரம்பிக்கான், விடுதலை சிறுத்தைகள் ஒரு கட்சி ஆரம்பிச்சாச்சு. இவங்க எதுக்கு ஆரம்பிக்கான்? மக்கள் நலனுக்கு தானே. இப்போ என்ன தெரியுதுன்னா, இவங்கெல்லாம் கூட்டணி சேருவதற்கு தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க போல் இப்போ மக்கள் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டான். என்னுடைய நோக்கம் என்னென்னா, ஒரு கட்சியில் போய் சேர நம்ம கூட்டணியை வாங்கணும், கூட்டணியை வாங்குறதுக்காக தான் கட்சி ஆரம்பித்த மாதிரி ஒரு சூழல் உருவாயிட்டு. மக்கள் நலனுக்காக ஆரம்பித்தா தனித்து நிற்கிறோம். அதில் சீமானவர்கள் தனித்து நிற்காங்க. பெண்களுக்கு பாதி 234 பெண்களுக்கு பாதியை கொடுத்ததும் ஆண்களுக்கு பாதி, அதில் அனைத்து ஜாதிகளுக்கும் குறிப்பிட்ட இடவாதியாக நாங்கள் அளிக்கோம் அப்படின்னு அவர் ஒரு நாமே தமிழர் அப்படிங்கிற முழக்கத்தை வச்சு அவர் போயிட்டுருக்கு. மிச்சவங்களாம் ஒவ்வொரு கட்சி கூட சேர்ந்துக்கிட்டு எனக்கு 20 கோடி 30 கோடி 40 கோடினா மக்கள் அதை பார்த்துக்கிட்டு இருக்கான். என்னடா இது, மக்களுக்காக உழைக்காங்களா, கூட்டணியில் சேருவதற்காக தொகுதி பணிக்கிறதுக்காக கட்சி ஆரம்பிச்சிருக்காங்கிற எண்ணம் தமிழ்நாடு மக்கள்கிட்ட இப்போ பரவலாக தோன்றிச்சு. என்ன ஆரம்பித்தான், இந்த கட்சியெல்லாம் மக்களுக்கு உழைக்கிற மாதிரி தெரியலையா, எனக்கு 2 கோடி, எனக்கு 3 கோடி, எனக்கு 10 கோடி தொகுதி வாங்கிக்கிட்டு அவன் சுகமான வாழ்க்கையை வாழ்வதற்காக கட்சி ஆரம்பிச்சிருக்கானா அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு மக்கள் எண்ணங்களில் தோன்ற ஆரம்பிச்சிச்சு. அது ஒரு வீழ்ச்சி தான். அது அதிமுக இருந்தாலும் சரி, திமுக இருந்தாலும் சரி, அது பிற கட்சிகளை அழைத்து கொண்டு கூட்டணிக்கு வாங்க நாங்கள் உங்களுக்கு அத்தனை சொல்வது மக்களுக்கு செய்யக்கூடிய ஒரு சேவை அங்கீகாரத்தை அது ரத்து செஞ்சிடும். மக்கள் சேவையை தடை செய்வதற்கான காரணி தான் கூட்டணி. இதெல்லாம் பெரிய கட்சிகள் யாரும் எங்கேண்ட வராண்டாம், எங்களுடைய பலத்தை நாங்கள் காரோம், நான் தான் மக்களுக்காக சேவை செய்ய ஆரம்பிக்கப்பட்ட கட்சிகள் அப்படிங்கிற அவங்க சரியாக இருக்கணும். ஏன்னா ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் கூடியில் தொகுதி போய் அறிவாங்க, இத்தனை தொகுதியில் அதிமுக தனிச்சு நிற்கி அந்த தைரியமான ஒரு அறிவிப்பு நிலைப்பாட வேற கட்சிகளால் கொடுக்க முடியல. இன்னைக்கு இப்போ கூட்டணி கட்சிக்காரங்களுக்கு பயப்படுகிறாங்களா, இல்லை கூட்டணி கட்சிக்காரங்க எங்களை அழைச்சா தான் இவங்க ஜெயிக்க முடியுங்கிற ஒரு அழுத்தத்தை கொடுக்காங்களாங்கிறது தெரியல. மக்கள் மத்தியில் அதுக்கு 2 தீர்வு கிடைக்கணும்.
ஒன்று பெரிய கட்சி கூட்டணி கட்சிக்கு பயப்படுதா, இவன் கூட்டணி கட்சிக்காரலாம் இவன் எங்களை அழைச்சா தான் இவன் ஜெயிக்க முடியுங்கிற நிர்பந்தத்தை கொடுத்தானா? அப்போ மக்கள் செய்யறது என்னங்க? மக்களுக்கு செய்யணும். தோத்தாலும் ஜெயித்தாலும் மக்களுக்கு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். மக்கள் சேவை அதான் அரசியல். இந்த அரசியலை புறந்தள்ளிட்டு பேரரசியலை உருவாக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டை. இதை மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கான். இதனுடைய முடிவு 2026 ஏப்ரல் 23 மக்கள் கையில். அரசியல் பிழைக்காக சமூக ஆர்வலர் சண்முகராஜ்.